வணக்கம். உலகளாவிய எரிசக்தி பாதுகாப்பு தற்போது ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலை எதிர்கொண்டுள்ளது. ஹார்மூஸ் நீர்ச்சந்தி முடக்கப்பட்டுள்ளது. பிப்ரவரி 2026 தொடங்கிய ராணுவ மோதல்கள் உலகின் மிக முக்கியமான இந்த நீர்சந்தியை ஏறக்குறைய முழுமையாக முடக்கியுள்ளன. உலகமே உறைந்து போயுள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இந்த பாதையை திறக்க ஒரு சர்வதேச கூட்டணியை அமைக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளார். இது ஒரு கட்டாய அழைப்பு. இதன் விளைவாக கச்சா எண்ணெய் விலை பீப்பாய்க்கு $120 வரை உயர்ந்து உலக பொருளாதாரத்தை அதிர வைத்துள்ளது. எரிபொருள் தட்டுப்பாடு எல்லா நாடுகளையும் வாட்டுகிறது. ட்ரம்ப் குறிப்பாக சீனா, பிரான்ஸ், ஜப்பான், தென்கொரியா மற்றும் இங்கிலாந்து ஆகிய நாடுகளை இதில் பங்கேற்க அழைத்துள்ளார். இந்த நாடுகள்தான் அதிக பயனாளிகள். இந்த நீர்சந்தி வழியாக செல்லும் கப்பல் போக்குவரத்து 94% குறைந்துள்ளதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. கடல் பாதைகள் வெறிச்சோடி கிடக்கின்றன. ஆனால் இங்கிலாந்து பிரதமர் கீர் ஸ்டாமர் இந்த விரிவான போரில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ளப் போவதில்லை என்று கூறியுள்ளார். இது அமெரிக்காவிற்கு ஏமாற்றமே. ராயல் நேவி தற்போது பலவீனமாக உள்ளது. அவர்களால் ஒரு பெரிய அளவிலான இராணுவ நடவடிக்கையை எடுக்க முடியாத சூழல் நிலவுகிறது. நிதி நெருக்கடியும் ஒரு காரணம். பிரான்ஸ் அதிபர் எமானுவேல் மக்ரோன் அமெரிக்க கூட்டணியில் இணைய மறுத்து தனது சொந்த பாதுகாப்பு திட்டத்தை முன்வைத்துள்ளார். ஐரோப்பிய தன்னாட்சி இதில் வெளிப்படுகிறது. பிரெஞ்சு கடற்படை இந்த பிராந்தியத்தில் உள்ளது, ஆனால் அது ஒரு தற்காப்பு நடவடிக்கையாக மட்டுமே இருக்கும் என்று பாரிஸ் கூறியுள்ளது. மேக்ரோன் எச்சரிக்கையுடன் செயல்படுகிறார். ஜப்பானை பொறுத்தவரை அதன் அமைதி அரசியல் அமைப்பு ஒரு நேரடி இராணுவ நடவடிக்கைக்கு பெரும் தடையாக உள்ளது. அவர்கள் ஆயுதம் ஏந்த தயங்குகிறார்கள். தனது எண்ணெய் தேவையில் 95% மத்திய கிழக்கிலிருந்து பெறும் ஜப்பான் தற்போது பெரும் இக்கட்டான நிலையில் உள்ளது. அவர்களின் பொருளாதாரம் முடங்கும் அபாயம். தென்கொரியாவும் தனது செங்ஹே பிரிவை அனுப்ப வேண்டுமா என்பது குறித்து நீண்ட ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளது. இது அவர்களின் நீண்ட கால இராணுவ கொள்கை. அமெரிக்காவின் இந்த அழைப்பு தென்கொரியாவிற்கு ஒரு பெரிய நிதி மற்றும் பாதுகாப்பு சுமையாக மாறும் என்று அஞ்சப்படுகிறது. அங்குள்ள மக்கள் கருத்தும் முக்கியமானது. இதில் ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், ட்ரம்பின் இந்த அழைப்பை சீனா அடியோடு நிராகரித்துள்ளது. பெய்ஜிங் அமெரிக்காவின் மேலாதிக்கத்தை ஏற்க மறுக்கிறது. இராணுவத்தை அனுப்புவதற்கு பதிலாக பதற்றத்தை தணிக்க வேண்டும் என்பதே சீனாவின் நிலைப்பாடாக உள்ளது. அவர்கள் ராஜதந்திர ரீதியாக தீர்வு காண விரும்புகிறார்கள். இந்த நீர்சந்தியின் மூலம் பலன் பெறும் நாடுகள் அதன் பாதுகாப்பிற்கும் பங்களிக்க வேண்டும் என்பது ட்ரம்பின் வாதம். அமெரிக்கா மட்டுமே ஏன் செலவு செய்ய வேண்டும் என கேட்கிறார். கூட்டணியில் இணைய மறுக்கும் நாடுகளுக்கு எதிராக வர்த்தக வரிகளை விதிக்கப் போவதாக ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். இது ஒரு மிகப்பெரிய பொருளாதார அழுத்த முறையாகும். அதே சமயம் ஒரு சர்வதேச கூட்டணி உருவானால் அது ஈரானை மேலும் ஆத்திரமூட்டக்கூடும் என்ற அச்சம் நிலவுகிறது. இது போரை இன்னும் தீவிரமாக்கலாம். ஈரான் ஏற்கனவே பல ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகளை இந்த பகுதியில் நிலைநிறுத்தியுள்ளது. அவர்கள் எந்த நேரத்திலும் தாக்குதல் நடத்த தயாராக உள்ளனர். நெருக்கடியை சமாளிக்க சர்வதேச எரிசக்தி முகமை தனது சேமிப்பு எண்ணெயை வெளியிட திட்டமிட்டுள்ளது. இது உலக நாடுகளுக்கு ஒரு சிறிய ஆறுதலாகும். ஆனாலும் இது ஒரு தற்காலிக தீர்வாக மட்டுமே இருக்கும். நிரந்தர தீர்வு நீர்சந்தியை திறப்பதே. பதுக்கல் நடவடிக்கைகளும் உலகெங்கும் அரங்கேறுகின்றன. ஐரோப்பிய நாடுகள் உதவ மறுத்தால் அது நேட்டோ அமைப்பின் எதிர்காலத்தையே பாதிக்கும் என்று ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். அமெரிக்காவின் பாதுகாப்பு குடை இனி இருக்காது என்கிறார். இந்த விவகாரத்தில் அமெரிக்காவிற்கும் அதன் நட்பு நாடுகளுக்கும் இடையே ஒரு பெரிய விரிசல் ஏற்பட்டுள்ளது. நம்பிக்கை குறைந்து வருவது உலக பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல். சீனா தனது எண்ணெய் தேவையில் 90% இந்த நீர்சந்தி வழியாகவே பெறுகிறது. இருப்பினும் அது இராணுவ கூட்டணியை விரும்பவில்லை. இது ஒரு புவிசார் அரசியல் முரண்பாடு. வாஷிங்டன் தேவையில்லாமல் போரை தூண்டுவதாக சீன ஊடகங்கள் குற்றம் சாட்டி வருகின்றன. ட்ரம்பின் ஒவ்வொரு பதிவையும் அவர்கள் கடுமையாக விமர்சிக்கின்றனர். தற்போது அமெரிக்க இராணுவம் மட்டுமே இந்த பகுதியில் தீவிரமான தாக்குதல்களை நடத்தி வருகிறது. அவர்கள் வான்வரி தாக்குதல்களை தீவிரப்படுத்தியுள்ளனர். 6000க்கும் மேற்பட்ட ஈரானிய இலக்குகளை அமெரிக்கா இதுவரை அழித்துள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. இது ஒரு மிகப்பெரிய இராணுவ நடவடிக்கை. கடும் சேதங்கள் ஏற்பட்டுள்ளன. சில நாடுகள் நீர்ச்சந்தியை தவிர்த்து நிலம் வழியாக எண்ணெயை கொண்டு வர முயற்சிக்கின்றன. புதிய பைப்லைன்கள் அமைக்க திட்டங்கள் வகுக்கப்படுகின்றன. ஆனால் ஹார்மூஸ் நீர்ச்சந்திக்கு இவை ஒருபோதும் முழுமையான ஈடாக இருக்க முடியாது. கொள்ளளவு மிகவும் குறைவாகவே உள்ளது. இது ஒரு தற்காலிக மாற்றே. இந்த மோதலில் ஏற்கனவே ஆயிரக்கணக்கான உயிர்கள் பலியாகியுள்ளன என்பது மிகவும் வருத்தமான விஷயம். இதில் அப்பாவி மக்களும் அடங்குவர்.
உலக நாடுகள் மௌனம் கலைக்க வேண்டும். மக்களின் இயல்பு வாழ்க்கை இந்த எரிசக்தி போரினால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. விலைவாசி உயர்வால் ஏழைகள் உணவுக்கே திண்டாடுகின்றனர். இது ஒரு மனிதநேய நெருக்கடி. கப்பல்களை பாதுகாப்பாக அழைத்துச் செல்ல அமெரிக்கா இன்னும் முழுமையாக தயாராகவில்லை என்று கூறப்படுகிறது. கடலில் இன்னும் பல கண்ணி வெடிகள் புதைக்கப்பட்டுள்ளன. ஈரானின் தாக்குதல் திறன்களை அழித்த பின்னரே வணிக கப்பல்களை மீண்டும் இயக்க முடியும் என அமெரிக்கா கருதுகிறது. பாதுகாப்பு என்பது இங்கு மிகவும் கடினமான ஒன்று. ஒரு பக்கம் இராணுவ தயாரிப்புகள், மறுபக்கம் தீராத ராஜதந்திர பேச்சுவார்த்தைகள் என உலகம் தத்தளிக்கிறது. ஐக்கிய நாடுகள் சபை இன்னும் செயலற்று இருக்கிறது. இந்த 7 நாடுகளும் தங்களுக்குள் இருக்கும் முரண்பாடுகளை களைந்து ஒன்றிணையுமா என்பது மிகப்பெரிய கேள்வி. ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு சுயநலம் உள்ளது. இந்த நெருக்கடி தொடர்ந்தால் எண்ணெய் விலை இன்னும் கற்பனை செய்ய முடியாத அளவிற்கு உயரக்கூடும். $150 தொடவும் வாய்ப்பு உள்ளது. இது மிகப்பெரிய பொருளாதார வீழ்ச்சி. இது சாதாரண மக்களின் அன்றாட தேவைகளை நேரடியாக பாதிக்கும். விலைவாசி உயர்வு விஸ்வரூபம் எடுக்கும். ஒவ்வொரு குடும்பமும் இந்த நெருக்கடியை உணரும். ஆனால் அதிபர் ட்ரம்ப் தனது நிலைப்பாட்டில் மிகவும் உறுதியாக இருக்கிறார். அவர் தனது நட்பு நாடுகளை தொடர்ந்து வற்புறுத்தி வருகிறார். அவர் பின்வாங்க தயாரில்லை. பொருளாதார நெருக்கடி அல்லது இராணுவ தலையீடு, இந்த இரண்டுக்கும் இடையே நாடுகள் எதை தேர்ந்தெடுக்கும்? காலம்தான் பதில் சொல்ல வேண்டும். ஹார்மூஸ் நீர்ச்சந்தி விவகாரம் என்பது வெறும் பாதுகாப்பு பிரச்சினை மட்டுமல்ல. அது புதிய உலக ஒழுங்குமுறைக்கான ஒரு தேர்வாகும். யார் தலைவன் என்பது இங்கு நிரூபிக்கப்படும். அதிபர் டிரம்பின் அழைப்பிற்கு உரிய பதில் கிடைக்குமா அல்லது நெருக்கடி நீடிக்குமா? நாம் காத்திருந்துதான் பார்க்க வேண்டும். உலகம் அமைதியை விரும்புகிறது. இந்த செய்தி ஆய்வை உங்களுக்கு வழங்கியது உண்மை AI. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். பாதுகாப்பாக இருங்கள்.